चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। குமாரிகளுடன் அவ்விக்த பாப்தாதாவின் சந்திப்பு. அனைவரும் தன்னை சிரேஷ்ட குமாரிகள் என்று அனுபவம் செய்கிறீர்களா? சாதாரண குமாரிகளோ ஒன்று வேலை என்ற கூடையை தூக்குகிறார்கள் அல்லது தாசியாகி விடுகிறார்கள். ஆனால் சிரேஷ்டமான குமாரிகள் உலகிற்கு நன்மை செய்பவர் ஆகிவிடுகிறார்கள். நீங்கள் அந்த மாதிரி சிரேஷ்ட குமாரிகள்தான் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையின் சிரேஷ்ட லட்சியமாக என்ன இருக்கிறது? தீய சேர்க்கை அல்லது சம்பந்தத்தின் பந்தனத்தில் இருந்து விடுபடுவது என்ற இதுதான் லட்சியம் இல்லையா? பந்தனத்தில் மாட்டிக்கொள்பவர்கள் இல்லை. என்ன செய்வது பந்தனம், என்ன செய்வது வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்ற இதைத்தான் பந்தனத்தில் இருப்பவர் என்று கூறுவது. அப்படி உங்களுக்கு சம்பந்தத்தின் பந்தனமும் இல்லை, வேலை என்ற கூடையை தூக்கும் பந்தனமும் இல்லை. யார் இந்த இரண்டு பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் தந்தையின் பிரியமானவர்களாக ஆகிறார்கள். நீங்கள் அந்த மாதிரி பந்தனமற்றவரா? இரண்டு வாழ்க்கையுமே எதிரில் இருக்கிறது. சாதாரண குமாரிகளின் எதிர்காலம் மேலும் விசேஷ குமாரிகளின் எதிர்காலம் இரண்டுமே எதிரில் இருக்கிறது. இரண்டையும் பார்த்து நீங்களே முடிவு செய்ய முடியும். எப்படி பெற்றோர்கள் ஆகியோர் சொல்வார்களோ அப்படி செய்வேன் என்று இருக்கக்கூடாது. தன்னுடைய முடிவை தானே தீர்மானித்து எடுக்க வேண்டும். பாபாவின் ஸ்ரீமத்தோ உலகிற்கு நன்மை செய்பவராக ஆகுங்கள் என்று இருக்கிறது. அதுவோ சரிதான். ஆனால் ஸ்ரீமத்தின் கூடவே தன்னுடைய மனதின் ஊக்கத்தினால் யார் முன்னேறி செல்கிறார்களோ அவர் எப்பொழுதும் சுலபமாக முன்னேறி சென்று கொண்டே இருப்பார். ஒருவேளை யாராவது கூறியதினால் அல்லது மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற வெட்கத்தின் காரணத்தினால் அல்லது நான் அப்படி ஆகவில்லை என்றால் எல்லோரும் என்னை வேறு மாதிரி பார்ப்பார்கள் என்ற இது பலகீனமாகும். ஒருவேளை யாராவது யாருடைய வற்புறுத்தலினால் ஆகிறார் என்றால் கூட சோதனைகளில் வெற்றி பெறுவதற்கு கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கும். மேலும் தன்னுடைய ஆர்வம் உற்சாகத்தினால் ஆகக்கூடியவர் எவ்வளவுதான் பெரிய பரீட்சை வந்தாலும் அதை சுலபமாக அனுபவம் செய்வார். ஏனென்றால் மனதில் ஊக்கம் இருக்கிறது இல்லையா? தன்னுடைய ஊக்கம் உற்சாகம் இறக்கை ஆகிவிடுகிறது. எவ்வளவுதான் பெரிய மலையாக இருந்தாலும் பறக்கும் பறவை சுலபமாகவே கடந்து சென்றுவிடும். மேலும் நடந்து செல்பவர் அல்லது ஏறி செல்பவர் எவ்வளவு கடினத்துடன் எவ்வளவு நேரம் கழித்து கடந்து செல்ல முடியும்? அப்படி மனதின் ஊக்கம் சிறகுகளாகும். இந்த இறக்கைகள் மூலம் பறப்பவர்களுக்கு எப்பொழுதும் சுலபமாக இருக்கும். புரிந்ததா? அப்படி சிரேஷ்ட வழி உலகிற்கு நன்மை செய்பவராக ஆகுங்கள் என்பது. ஆனால் நீங்களோ உங்களுடைய நீதிபதியாகி தன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்யுங்கள். தந்தையோ முடிவு கூறிவிட்டார், அது புதிய விஷயமில்லை. இப்பொழுது நீங்கள் முடிவு எடுங்கள். பிறகு எப்பொழுதும் வெற்றியடைபவராக இருப்பீர்கள். யார் யோசித்து புரிந்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறாரோ அவர் விவேகம் நிறைந்தவர். யோசித்து கொண்டே இருந்துவிடக்கூடாது. ஆனால் யோசித்தீர்கள், புரிந்து கொண்டீர்கள் மற்றும் செய்தீர்கள். இதைத்தான் அறிவாளி அல்லது விவேகம் நிறைந்தவர் என்று கூறுவது. சங்கம யுகத்தில் குமாரி ஆவது என்பதே முதல் பாக்கியம். இந்த பாக்கியமோ நாடகப்படி கிடைத்திருக்கிறது. இப்பொழுது பாக்கியத்தின் மேல் பாக்கியத்தை உருவாக்கி கொண்டே செல்லுங்கள். இதே பாக்கியத்தை காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் பாக்கியம் அதிகரித்து கொண்டே இருக்கும். மேலும் இதே முதல் பாக்கியத்தை இழந்தீர்கள் என்றால் நிரந்தரமாக அனைத்து பாக்கியத்தையும் இழந்து விடுவீர்கள். எனவே நீங்கள் பாக்கியம் நிறைந்தவர்கள். பாக்கியம் நிறைந்தவராகி இப்பொழுது இன்னும் சேவாதாரியின் பாக்கியத்தை உருவாக்குங்கள். புரிந்ததா? சேவாதாரி டீச்சர் சகோதரர்களுடன்
சகோதரிகளுடன் சந்திப்பு. சேவாதாரி என்றால் எப்பொழுதும் சேவையின் மகிழ்ச்சியில் இருப்பவர், எப்பொழுதும் தன்னை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையில் இருப்பதாக அனுபவம் செய்பவர். சேவாதாரி வாழ்க்கை என்றாலே மகிழ்ச்சிகள் நிறைந்த வாழ்க்கை. நீங்கள் அந்த மாதிரி எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவையின் மகிழ்ச்சியில் இருப்பவர்கள்தான் இல்லையா? நினைவின் மகிழ்ச்சியும் இருக்கிறது மற்றும் சேவையின் மகிழ்ச்சியும் இருக்கிறது. வாழ்க்கையும் மகிழ்ச்சிகள் நிறைந்தது மற்றும் யுகமும் மகிழ்ச்சிகளுக்கானது. யார் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் இருப்பாரோ அவரை பார்த்து மற்றவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவம் செய்வார்கள். யார் எவ்வளவுதான் குழப்பத்தில் வந்தாலும் இவர் மகிழ்ச்சியில் இருந்து மற்றவர்களையும் குழப்பத்திலிருந்து விடுவித்து மகிழ்ச்சியில் கொண்டு வந்து விடுவார். அந்த மாதிரி சேவாதாரி யார் மகிழ்ச்சியில் இருப்பாரோ அவர் எப்பொழுதும் உடலால் மனதால் ஆரோக்கியமாக இருப்பார். மகிழ்ச்சியாக இருப்பவர் எப்பொழுதும் பறந்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் குஷி இருக்கின்றது. பொதுவாகவே இவரோ குஷியில் ஆடிக்கொண்டே இருக்கிறார் என்று கூறுவார்கள். நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல மாட்டார்கள், நடனமாடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். நடனமாடுவது என்றால் மிக உயர்ந்து பறப்பது. உயர்ந்த கால்கள் இருந்தால்தானே நடனமாடுவார். அப்படி மகிழ்ச்சியில் இருப்பவர் என்றால் குஷி நிறைந்து இருப்பவர். சேவாதாரி ஆவது என்றால் வரமளிக்கும் வள்ளலிடமிருந்து விசேஷ வரதானத்தை பெறுவது. சேவாதாரிக்கு விசேஷ வரதானம் இருக்கிறது. ஒன்று தன்னுடைய கவனம், இன்னொன்று வரதானம். இரட்டை லிஃப்ட் இருக்கிறது. சேவாதாரி ஆவது என்றால் எப்பொழுதும் விடுபட்ட ஆத்மா ஆவது, ஜீவன் முக்தியை அனுபவம் செய்வது. நீங்கள் எப்பொழுதும் வெற்றி சொரூப சேவாதாரியாக இருக்கிறீர்களா? வெற்றி என்பது பிறப்புரிமை. உரிமை எப்பொழுதும் சகஜமாக கிடைக்கும். கடின முயற்சி செய்ய வேண்டியது இருக்காது. அப்படி நீங்கள் உரிமையின் ரூபத்தில் வெற்றியை அனுபவம் செய்பவர்கள். வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்ற நிச்சயம் மற்றும் போதை எப்பொழுதும் இருக்கட்டும். வெற்றி கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்ற எண்ணமோ இருப்பதில்லையே. எப்பொழுது அதிகாரம் இருக்கிறது என்றால் அதிகாரிக்கு அதிகாரம் கிடைக்கவில்லை என்பது இருக்கவே முடியாது. நிச்சயம் இருக்கிறது என்றால் வெற்றியும் நிச்சயிக்கப்பட்டது. இதுதான் சேவாதாரிக்கான விளக்கம். எது விளக்கமாக இருக்கிறதோ அதுவே நடைமுறையாக இருக்கிறது. சேவாதாரி என்றால் சுலபமாக வெற்றியை அனுபவம் செய்பவர். விடைபெறும் நேரத்தில் அனைவரும் இப்பொழுது எங்களை விட்டு செல்லாதீர்கள் என்ற பாடலை பாடினார்கள். பாப்தாதா எந்த அளவு அன்பின் கடலாக இருக்கிறாரோ அந்த அளவு விலகியும் இருக்கிறார். அன்பு நிறைந்த வார்த்தைகளை கூறினார். இதுவோ சங்கமயுகத்தின் மகிழ்ச்சிகள். மகிழ்ச்சியை நன்றாக கொண்டாடுங்கள், சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஆடுங்கள். ஆனால் நிரந்தரமாக செய்யுங்கள். எப்படி இப்பொழுது அன்பில் மூழ்கியிருந்தீர்களோ அந்த மாதிரி மூழ்கியிருங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்தின் பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். இன்று வாய்மூலம் பாடிய பாடலையும் கேட்டுவிட்டார். பாப்தாதா வார்த்தைகளை பார்ப்பதில்லை, இசையை பார்ப்பதில்லை, இதயத்தின் ஓசையை கேட்கின்றார். இப்பொழுதோ நிரந்தரமாக கூடவே இருக்கிறீர்கள். ஸ்தூலமாக இருந்தாலும் அவ்வியக்த ரூபத்தில் எப்பொழுதும் கூடவே இருக்கிறீர்கள். இப்பொழுது பிரிந்திருக்கும் நாட்கள் முடிவடைந்துவிட்டது. இப்பொழுது சங்கமயுகம் முழுமையிலுமே சந்திப்பை கொண்டாட்டம்தான். சந்திப்பில் பலவித காட்சிகள் மட்டும் மாறிக்கொண்டே இருக்கிறது. சில நேரம் நேரெதிரில், சில நேரம் அவ்வியக்தத்தில். நல்லது. காலை வணக்கம். வரதானம்: ஆன்மீக சக்தியின் ஆதாரத்தில் உடலின் சக்தியை அனுபவம் செய்யக்கூடிய எப்பொழுதும் ஆரோக்கியமானவர் ஆகுங்கள். இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஆத்மா மற்றும் உடல் இரண்டின் ஆரோக்கியம் அவசியமானது. எப்பொழுது ஆத்மா ஆரோக்கியமாக இருக்கிறது என்றால் உடலின் கணக்கு வழக்கு மற்றும் உடலின் நோய் ஈட்டியிலிருந்து முள்ளாகிவிடும் காரணத்தினால் சுயநிலையின் காரணமாக ஆரோக்கியத்தை அனுபவம் செய்கிறார்கள். அவருடைய வாயில், முகத்தில் நோய் கஷ்டத்தின் அடையாளம் இருக்காது. கர்மத்தின் விளைவை அனுபவிப்பதை வர்ணனை செய்வதற்கு பதிலாக கர்ம யோகாவின் நிலையை வர்ணனை செய்வார்கள். அவர் பரிவர்த்தனையின் சக்தி மூலமாக கஷ்டத்தை திருப்தியாக மாற்றம் செய்து திருப்தியாக இருப்பார் மற்றும் திருப்தியின் அலைகளை பரப்புவார். ஸ்லோகன்:
உள்ளத்தால் உடலால் உங்களிடையே அன்பாக இருந்து சேவை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।